பாலைவன தந்தையர்கள் இன்றைய குழப்பத்தில மன அமைதி தேட பழங்கால தனிமை ரகசியங்கள். நண்பா, ஒரு நிமிஷம் யோசி. நீ இப்போ இந்த கட்டுரையை படிக்கிற இதே நேரத்துல உன் போன் எத்தனை தடவை பிங் அடிச்சிருக்கும்? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில், நியூஸ் நோட்டிபிகேஷன் எல்லாம் சேர்ந்து உன் மனசை எத்தனை துண்டு துண்டா பிரிச்சிருக்கும்? இப்போ இதே பிரச்சனை வேற ஒரு ரூபத்துல 4ஆம் நூற்றாண்டு எகிப்துல இருந்த மனுஷங்களுக்கும் இருந்துச்சுன்னா நம்ப முடியுதா? வா, இந்த கதையை சொல்றேன். கவனச்சிதறல் அல்காரிதமும் மாபெரும் மௌனமும். இன்றைக்கு 2026ல நாம எல்லாரும் ஒரு விசித்திரமான பதற்றத்துல வாழ்றோம். எப்போ பார்த்தாலும் ஒரு நோட்டிபிகேஷன், எப்போ பார்த்தாலும் ஒரு புதுசு செய்தி, எப்போ பார்த்தாலும் ஒப்பீடு. அவன் இன்னும் நல்லா இருக்கான், அவளுக்கு இன்னும் நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஓட்டமான யோசனை. இது ஒரு புது பிரச்சனையா தெரிஞ்சாலும் 4ஆம் நூற்றாண்டு எகிப்திலையும் இதே மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சு. சமூக அழுத்தம், ஆடம்பரம், போட்டி, மனசை சிதறடிக்கிற 1000 சத்தங்கள். அப்போ இருந்து ஒரு மனுஷன், அப்பா அந்தோனி அப்படின்னு பேர். அவரு அலெக்சாண்டரியா நகரத்துல வசதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு. இந்த சத்தமும், இந்த கவலையும், இந்த வெளி உலகோட ஓட்டமும் என்னை உள்ளுக்குள்ளேயே காலி பண்ணிடுது அப்படின்னு. அதனால அவரு நகரத்தை விட்டு பாலைவனத்துக்குள்ள போயிட்டாரு. இது ஒரு ஓட்டமா, தப்பிச்சலா இல்ல, இது ஒரு உணர்வு பூர்வமான தேர்வா இருந்துச்சு. அவரு ஏன் அப்படி போனாருன்னா, நம்ம இன்றைக்கு எதுக்கு ஸ்கிரீன் டைம் குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அதே காரணம்தான் மனசுக்கு அது சொந்த இடத்தை திரும்ப கொடுக்கணும்னு. இங்க ஒரு விஷயத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். பாலைவனம் அப்படின்னா தனிமையும் சோகமும் நிறைஞ்ச இடம் இல்ல, அது ஒரு ஆய்வகம் மாதிரி, மனிதனோட கவனத்தை திரும்ப பெறுற ஒரு பரிசோதனை மைதானம். அங்க அமைதி இருந்துச்சு, ஆனா அது சாவுத்தன்மையான அமைதி இல்ல, உயிரோட்டமான அமைதி. நாம இன்னைக்கு டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அதே கருத்தோட ஆரம்ப வடிவம்தான் இது. உள்கோட்டைக்கான போராட்டம். இப்போ வா, இன்னும் ஆழமா போவோம். இந்த பாலைவன தந்தையர்கள் ஒரு முக்கியமான கருத்தை வளர்த்தாங்க. அதுக்கு நெப்சிஸ் அப்படின்னு பேரு. தமிழ்ல விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா, உன் மனசுக்குள்ள வர்ற ஒவ்வொரு யோசனையையும், ஒவ்வொரு தூண்டுதலையும் கவனமா கவனிச்சு அதுக்கு உடனடியா எதிர்வினை காட்டாம இருக்கிற பயிற்சி. இது இன்றைக்கு நோட்டிபிகேஷன் வந்தவுடனே போன எடுக்கிற பழக்கத்துக்கு நேர் எதிரானது. அவங்க இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. லோகிஸ்மோய் அப்படின்னு சொல்ற தொடர்ச்சியான பிடிவாதமான யோசனைகள். இது என்னன்னா, ஒரே யோசனை திரும்ப திரும்ப மனசுக்குள்ள வந்து சுத்துது. அதே கவலை, அதே கோபம், அதே ஏக்கம். இது இன்றைக்கு நாம டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்றோமே. செய்தி ஃபீட்ல ஒரே மாதிரியான எதிர்மறையான விஷயங்களை மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதோட பழங்கால வடிவம்தான் இது. அவங்க இதை ஒரு உளவியல் நோய்னு சொல்லாம ஒரு ஆன்மீக போராட்டம்னு பார்த்தாங்க. அதனாலதான் அதுக்கு ஒரு தீர்வையும் வளர்த்தெடுத்தாங்க. இந்த தீர்வுக்கு பேரு ஹேசிக்கியா, உள் அமைதி. இதை அவங்க ஒரு செயலற்ற பின்வாங்குதல்னு பார்க்கல, மாறா ஒரு தீர்மானமான ஆயுதம்னு பார்த்தாங்க. அமைதியா இருக்கிறது எளிதான காரியம் இல்ல நண்பா, அது ஒரு போராட்டம். உன் மனசு எப்போவும் எங்கேயாவது ஓடிட்டே இருக்கும். அதை திரும்ப நடுவுல கொண்டு வரதுதான் இந்த தந்தையரோட முக்கிய பயிற்சி. இணைக்கப்பட்ட உலகில் திட்டமிட்ட தனிமை. இப்போ இது எல்லாம் நமக்கு எப்படி பொருந்தும்? நமக்கு எல்லாருக்கும் பாலைவனத்துக்கு போக முடியாதுதானே? கவலைப்படாத, அதுக்கு ஒரு நடைமுறை வழி இருக்கு. நாம அதை டிஜிட்டல் பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் போன், லேப்டாப், சமூக ஊடகம் எதையும் தொடாம
முழுசா தனியா இருக்கிற ஒரு காலகட்டம். இது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ தினமும் அரை மணி நேரமோ இருக்கலாம். முக்கியம் என்னன்னா அது தொடர்ச்சியா உணர்வு பூர்வமா இருக்கணும். பாலைவன தந்தையர்கள் இன்னொரு முக்கிய கருத்தையும் சொன்னாங்க. செல் அப்படின்னு, அதாவது உன் தனிப்பட்ட அறை, உன் தனிமையான இடம். உன் அறையிலேயே உட்கார், அதுவே உனக்கு எல்லாத்தையும் கத்துக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. இதோட அர்த்தம் என்னன்னா, நீ எங்கேயும் ஓடி எதையாவது தேடி அலையிற தேவை இல்ல. உன் சொந்த அறையிலேயே சத்தமில்லாம உட்கார்ந்தா உன்னோட மனசு உனக்கு எல்லாத்தையும் காமிக்கும். ஆனா நண்பா, இதுல ஒரு சவால் இருக்கு. முதல்ல வெளி சத்தம் நிக்கும், ஆனா அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு சங்கடமான அமைதி வரும். அந்த அமைதி ரொம்ப இபுத்தமா இருக்கும். ஏன்னா அது நேரடியா உன்னோட மனசை, உன்னோட பயங்களை, உன்னோட தீர்க்காத விஷயங்களை உன் முகத்துக்கு நேரா காட்டும். பல பேரு இந்த சங்கடத்தை தாங்க முடியாம திரும்ப போன எடுத்துடுவாங்க. ஆனா உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்கிறதுதான் அந்த சங்கடமான அமைதியிலிருந்துதான். துறவற தாளத்தால் ஆன்மாவை புதுப்பிக்கிறது. இப்போ இந்த தந்தையர்கள் எப்படி இந்த அமைதியை அடைஞ்சாங்கன்னு பாப்போம். அவங்க தொடர்ச்சியா ஒரு சின்ன ஜெபத்தை மூச்சோட ஒத்திசைவா சொல்லிட்டே இருப்பாங்க. இயேசு ஜெபம் அப்படின்னு அதுக்கு பேரு. இது இன்றைக்கு நாம சொல்ற மைண்ட்ஃபுல்னஸ், மூச்சு பயிற்சி, பிரெத் ஒர்க், இதோட ஆரம்ப வடிவம்தான். ஒரே வார்த்தையை ஒரே தாளத்துல திரும்ப திரும்ப சொல்றது மனசை ஒரு புள்ளியில நிலைநிறுத்த உதவும். ஹேசிக்கியா அப்படின்னு சொன்ன உள் அமைதி, சமூக பொருளாதார குழப்பங்கள் நடக்கிறப்போ கூட மனசை நிதானமா வச்சுக்க உதவுது. இன்றைக்கு பங்குச்சந்தை ஏறி இறங்குது, வேலை பாதுகாப்பு இல்லை, செய்திகள் பயமுறுத்துது. இதெல்லாம் நடக்கிறப்போ இந்த தந்தையர் கத்துக் கொடுத்து உள்நிலைத்தன்மை ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் ஒரு முக்கிய விஷயம், அவங்க கை வேலை செய்வாங்க. கூடை நெசவு, தோட்டம் வேலை, இப்படி ஏதாவது. ஏன்னா கை வேலை செய்யும் போது மனசு அலையிறதை நிறுத்தி நடப்பு நிமிஷத்துக்கு திரும்ப வரும். இதே காரணத்துக்குதான் இன்றைக்கு நாம சமையல் பண்றது, தோட்டம் வேலை பார்க்கிறது, கை வேலைப்பாடு பண்றது எல்லாம் மனசுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். அது தற்செயலா இல்ல, நடப்பு நிமிஷத்துக்கு மனசை நங்கூரமா பிடிக்கிற ஒரு பழங்கால உபாயம். பாலைவனத்திலிருந்து திரும்பி வருகை. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இந்த தனிமையான வாழ்க்கை மனுஷன உள்முகமா, சுயநலமா ஆக்காதா? உண்மையிலேயே இதுக்கு நேர் எதிராதான் நடந்துச்சு. இந்த தந்தையர்கள் தனிமையில கழிச்ச காலம் அவங்களுக்கு இன்னும் அதிக அனுதாபமும் இன்னும் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளையும் வளர்க்க உதவுச்சு. ஏன்னா தன்னோட மனசை புரிஞ்சிக்கிற ஒருத்தன் இன்னொருத்தனோட மனசையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். தன் மனசுல அமைதி இல்லாதவன் இன்னொருத்தனுக்கு உண்மையான அமைதியை கொடுக்க முடியாது. இப்போ நாம இதை நம்ம இன்றைய தொழில்நுட்ப மதச்சார்பற்ற வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம்? தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் போன் இல்லாம இருக்கிறது. காலையில எழுந்தவுடனே சில நிமிஷம் மௌனமா உட்கார்ந்து மூச்சை கவனிக்கிறது. வாரத்துக்கு ஒரு நாள் முழுசா சமூக ஊடகத்திலிருந்து விலகி இருக்கிறது. கை வேலையா ஏதாவது தோட்டம், சமையல், கைவினை வழக்கமா செய்கிறது. யோசனைகள் வரும்போது அதுக்கு உடனடியா எதிர்வினை காட்டாம முதல்ல கவனிச்சு பார்க்கிறது. இந்த பழக்கங்கள் நம்ம வேலையையோ திறமையையோ குறைக்காது, மாறா நம்ம கவனத்தையும் தெளிவையும் அதிகப்படுத்தும். கடைசியா நண்பா, இதுதான் நவீன துறவியோட உருவம். வெளி உலகம் எத்தனை குழப்பமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதியா நிலைத்தன்மையா இருக்கிறவன். அவன் பாலைவனத்துக்கு போகல, ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு பாலைவனத்தை உருவாக்கிக்கிட்டான். சத்தம் இருந்தாலும் அதுல மூழ்காம தன்னோட மையத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்குறான். நீ இப்போ இந்த கட்டுரையை படிச்சு முடிச்சுட்டு ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பாரு. உன் போனை 5 நிமிஷம் தூரமா வச்சு சும்மா அமைதியா உட்கார். என்ன தோணுதுன்னு பாரு.
அதுவே ஆரம்பம்.